தமிழக முதல்வரின் கனவு திட்டமான குப்பையில்லா மாநகராட்சியாக கோவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் பொது சுகாதார குழு தலைவர் மாறுசெல்வன் தகவல். கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு கூட்டம் இக்குழு தலைவர் மாறுசெல்வன் தலைமையில் நடந்தது. இக்கூட்டத்திற்கு பெருநகர நகர்நல அலுவலர் டாக்டர் பூபதி முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன் விவரம் வருமாறு: தனியார் நிறுவனங்களில் தேங்கும் அதிகப்படியான குப்பைகளை தேங்குவதும் அதை இந்நிறுவனங்கள் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் குப்பைகளை அகற்றுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அவ்வாறு அகற்றப்படும் குப்பைகள் முறைப்படி குப்பை கிடங்குகளில் கொண்டு சேர்க்காமல் நகரின் முக்கிய பகுதிகள் மற்றும் குளக்கரையில் கொட்டப்படுவதாக தொடர் புகார்கள் வந்தன வண்ணம் உள்ளது. ஆகவே இந்த தனியார் நிறுவனங்கள் குப்பைகளை மாநகராட்சியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க நாளை நடைபெறவுள்ள மாமன்ற கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக பொது சுகாதார குழு தலைவர் தெரிவித்தார். மாநகர் பகுதியில் உள்ள தெருநாய் தொல்லைக்கு தீர்வு காணப்படும் எனவும், கோவை மாநகராட்சி வெள்ளலூர் குப்பை கிடங்கில் நடந்து வரும் பணிகளை மாமன்ற உறுப்பினர்களை நேரில் சென்று பார்வையிடுவது குறித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் பொது சுகாதார குழு தலைவர் மாரிசெல்வன் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சரின் கனவு திட்டமான குப்பையில்லா மாநகராட்சியை உருவாக்க பாடுபட்டு வருகிறோம் என தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பொது சுகாதார குழு உறுப்பினர்களும் மாமன்ற உறுப்பினர்கள் சம்பத், அஸ்லாம் பாட்ஷா, வசந்தா மணி, கலாவதி போஸ், சுமித்ரா அம்சவேணி, துணை நகர்நல அலுவலர் மரு சரவணன், மத்திய மண்டல சுகாதார அலுவலர் பே குணசேகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். என்ன வேலைகள் செய்ய வேண்டியிருக்குங்கிறத முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் குப்பைகளை இன்னும் தரம் பிரித்து எடுக்கிறதுக்கு இன்னும் வண்டிகள் வேணும். அதே மாதிரி குப்பைகள் பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்ஸ் எடுக்கிறத முறைப்படுத்தணும். அவங்கள எம்பேனல் ஏஜென்சியை முறைப்படுத்தணும். அந்த குப்பைகள் எங்கேயும் வெளியில் மாநகராட்சியில் வெளியாது சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி நாய்கள் தொந்தரவுகளை குறைக்கிறதுக்கும் நம்ம டம்ப் யார்டு, அதாவது குப்பை கிடங்கை நம்ம கவுன்சிலர்ஸ் எல்லாருமே பார்வையிட்டு, ஏன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நிறைய மரங்களை எல்லாம் வச்சு முழுமையாக பசுமையாக மாற்றிருக்கோம். மிக்சடு வேஸ்ட் அங்கே போகிறது நம்ம குறைச்சிருக்கோம். இது எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்போசர் கொடுக்குறதுக்கு நாம் பேசியிருக்கோம் இந்த மீட்டிங்கில். இந்த மீட்டிங்கில் ஆணையர் அவர்கள் பார்வைக்கு எடுத்து சென்றுட்டு என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டு பண்ணவங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க.